அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தியானிக்கும்படியாய் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்குள் போகலாம். 27, 28, 29. பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. இன்று நாம் பார்க்க போகிற நபர் யாக்கோபு. ஆமென், அல்லேலூயா. ஈசாக்கின் பிள்ளைகளில் ஒருவன். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு பைட்டங்கூழுக்கு விற்று போடுகிறான். ஆமென். அதன் பிறகு அவன் அழுகிறான். அழுதாலும் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமென். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. இங்க அப்போ அவன் அசட்டை பண்ணுகிறான், ஆனால் ஒருவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். அவன் பெற்றுக்கொள்ளுவது தந்திரமாய் இருக்கலாம். 36வது வாக்கியம் சொல்லுது, 35, உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது ஏசா, அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? ஏசா சொல்லுகிறான், இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி 38 கடைசி சொல்லுது, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஒருவன் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான், ஆனால் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானனாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இதான் யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து யாக்கோபு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த ஆசீர்வாதம் சொல்லுது, திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. அதனுடைய பொருள், உனக்கு இந்த பூமியில நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன செய்யாது, எந்த குறையும் வராது. ஆமென், அல்லேலூயா. இந்த பூமியும் உனக்கு விளைச்சலை தரும், இந்த பூமியும் உனக்கு நன்மைகளை தரும், இந்த பூமி உனக்கு நல்ல பலன்களை தரும். அதற்கு ஏற்ற போல வானமும் உனக்கு என்ன செய்யும், பனியை தரும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லா விதத்திலும் யாக்கோபே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதுதான் யாக்கோபுக்கு ஈசாக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம். கொண்ட ஒரு மகனாய் இருக்கிறான் இந்த யாக்கோபு. அவன் தந்திரமாய் பெற்றுக்கொண்டாலும்
ஏசாவை சொல்றான். அவன் பேருக்கு ஏற்ற போலவே அவன் என்ன செய்யறான்? ஏமாத்துறான், திருட்டு போய். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தந்திரக்காரன் தந்திரமா ஏமாத்திட்டான். என்ன, முதல்ல ஒரு வாட்டி ஒரு கூளை தந்து என்ன ஏமாத்தி போட்டான். இப்பவும் என்ன செய்துட்டான்? என்ன போலவே ஆள் மாறாட்டம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டான். அப்போ இவ்வளவு தந்திரமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு என்ன நடக்கிறது? 28வது அதிகாரம் போகலாம். ஆ 28:1. ஆ ம் ம் எழுந்து புறப்பட்டு ஆ ஆ ஆ கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை அல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதை ஏசா கண்டதினாலும், ஆமென், அல்லேலூயா. இங்க ஏசா என்ன செய்யறான்? ஆசீர்வாதத்தை அபகரித்தவன், இல்லாவிட்டால் தந்திரமாய் பெற்றுக்கொண்டவன் இப்ப என்ன செய்துட்டான்? வேற ஒரு இடத்துக்கு போறான். நல்ல கவனிங்க, இதான் நான் சொல்ல வந்த காரியம். ஆமென். ஆசீர்வாதம் என்ன? நீ தேசத்தின் நன்மைகளை புசிப்பாய், வானம் உனக்கு பனியை கொடுக்கும், எல்லாவற்றிலும் உனக்கு விளைச்சல், எல்லாவற்றிலும் நன்மை. வாக்குத்தத்தம் பெற்றவன், ஆசீர்வாதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனால் இன்று வெறும் கையும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை ஏன் இவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு இவன் ஏன் போகணும்? ஆமென். தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாயிற்று, தன்னுடைய சகோதரனுடைய சிரேஷ்ட புத்திர பாகம் பெற்றுக்கொண்டாயிற்று. இப்ப எல்லாமே யாருக்கு தான்? யாக்கோபுக்கு. இப்ப ஏன் யாக்கோபு இந்த தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய தகப்பனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு ஏன் ஒரு அந்நிய தேசத்துக்கு, அந்நியனாய் ஒரு வீட்டுக்கு போகணும்? ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஜனம், நிறைவை வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்ட யாக்கோபு, அவனுக்கு எல்லா காரியத்திலும் தகப்பன் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சூன்யமாய் இருக்கிறது. ஆமென். ஒண்ணுமே இல்லை, வெறும் கையும் கோலுமாய். தகப்பன் வீட்டில் இருந்த வரைக்கும் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் இல்லாட்டியும் பரவாயில்லை, அவன் ஆசீர்வாதமாய் ஈசாக்குடைய குடும்பத்தில் இருந்தான். ஆமென். இப்போ ஆசீர்வாதம் பெற்றவன் என்ன செய்யறான்? வெறுமனே ஓடுறான், பரதேசி போல. ஆமென். ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, அவனுக்கு ஒரு நிலபுலம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, வெறும் கையும் கோலுமா என்ன செய்யறான்? பதான் அராமுக்கு ஓடுகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில இது ஏன் நடக்கிறது? ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்ற, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பூர்த்தியாய் நிறைவாய் பெற்றுக்கொண்ட ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த
இந்த சூழ்நிலை உண்டாகிறது? ஏன் இந்த வாழ்க்கையில் அவன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? ஆமென். கேப்பம் தானே. தகப்பனுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான், ஏசாவிடம் தந்திரமா எல்லாத்தையும் வாங்கிட்டான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான்? வெறும் கையாய் எங்க ஓடுறான்? உயிருக்கு பயந்து பதான் அராமுக்கு ஓடுறான், தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ இத தியானிக்கும் போது ஆண்டவர் ஏன் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முரண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்காது. ஆமென். அல்லேலூயா. நாம யாக்கோபுடைய இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன செய்திருப்போம்? அழுது புலம்பி உருண்டு, ஆண்டவரே, ஓ தகப்பனே, இதுவா நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதம், ஓ தாயே, நீ இதற்கா என்ன இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணி என்ன இவ்வளவு மாறுவேஷம் போட்டு என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வைத்த, இதுக்கெல்லாமா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? இது பண்ணாம இருந்திருந்தா கூட சமாதானமா வீட்டிலே இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை வாங்காம இருந்திருந்தா இப்ப என்ன செய்திருக்கலாம்? தகப்பன் வீட்டிலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் அவனுக்குள் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும்போது நிச்சயம் நம்முடைய மண்டையில இதுதான் ஓடும். ஆமென். ஆண்டவர் தகப்பன் ஆசீர்வாதித்து விட்டார், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மேல் உண்டு என்றால் என் வாழ்க்கையில நான் எதுக்கு ஓடணும்? ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய தகப்பனுடைய பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் நான் ஏன் இங்கிருந்து ஓடணும்? ஆமென். என் வாழ்க்கையில ஏன் இந்த வறுமை? ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை இப்போ. ஆமென். வெறுமனாய் ஓடுகிறான். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார் என்றால் நல்ல கவனிங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகும், ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்ட பிறகும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூனியம், ஒரு இல்லாய்மை உருவாகிறது என்றால் தேவ சித்தத்தின்படி நம்மை நடத்துகிற தேவனுடைய திட்டத்தில் நாம் பாதியில் நிற்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் வெறுமனே இருந்தாலும் இப்ப நான் ஒண்ணு இல்லாம தான் இருக்கிறேன். ஒண்ணு இல்லாம தான் என்ன செய்யறேன்? ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஓட்டத்துல தான் தூங்குறதுக்கு கூட இடம் இல்லை. ஒரு கல்லை வச்சு தான் தூங்குறாரு யாக்கோபு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்றுமே இல்லை, வெறுமனே ஒரு வனாந்தர ஒரு வாழ்க்கை அனுபவம் தான். இந்த வனாந்தர வாழ்க்கை அனுபவம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று யாக்கோபிடத்தில் நாம் இருந்து கேட்டோம் என்றால், ஆண்டவர் நமக்கு தருகிற மறுபடி, நான் என்னுடைய சித்தத்தின்படியாகத்தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு அந்த இடத்துல அந்த பெத்தேல் வானத்தின் வாசலை தரிசனத்துல காண்கிறான். அப்போ அந்த போகும்போதே யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர பண்ணினால் உமக்கு பலியிடுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதானே யாக்கோபு ஓடுறாரு. அப்ப ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவரிடம் சொல்லுகிறார்? தேவதூதனை வலுக்கட்டாயமாய் பிடித்து இழுத்து ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதத்தை தராமல் நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்ற என்ன காரணம்? இப்ப ஆசீர்வாதம் இல்லை அவன். ஆனால் இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இவனுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம், இவனுடைய வாழ்க்கையில் இந்த வனாந்தரம், இவனுடைய வாழ்க்கையில் இந்த வெறுமன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ ஒரு இல்லாய்மை அனுபவம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம், நாம் ஆண்டவரிடம் கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படியாய் நான் நடத்துகிற பாதையில் நீ நடுவுல நிக்கிற, அவ்வளவுதான். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென், அல்லேலூயா. புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த போராட்டம் முடியல, ஏன் ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு நிலைமை ஏன் ஆண்டவரே எனக்கு? நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவன், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவன். ஆனால் இன்றைக்கு எனக்கு இருக்கிற இந்த நிலைமை, இந்த வெறுமனே ஒன்றும் இல்லாய்மையில் இருக்கிற இந்த நிலைமை என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய, அதாவது உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற திட்டத்தில் நீ எங்க வந்திருக்கிற? இப்போ பாதியில வந்து நிக்கிற. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வனாந்தரத்துல இருந்தாலும், நீ வனாந்தரத்துல படுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு கல்ல தலைக்கு வச்சு தலையணையா வச்சு நீ படுத்து இருந்தாலும், நீ போகிற பாதை என்னுடைய திட்டத்தின்படியான பாதை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போகிற பாதை, நீ கடந்து செல்லுகிற இந்த அனுபவம், நீ கடந்து செல்லுகிற இந்த சூழ்நிலை, நீ கடந்து செல்லுகிற இந்த நிலை, இது எல்லாம் என்னுடைய திட்டத்தில் நீ பாதியில வந்து நிற்கிறாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் பாருங்க, அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து எடுத்தான் என்று சகோதரன் பழித்தான் இல்லையா? பழித்ததல்ல, அதான் உண்மை. ஆனால் தகப்பனுடைய நன்மைகளால், சொத்தினால், ஆசீர்வாதத்தினால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யாக்கோபின் மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் யாக்கோபின் மேல் அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் அது தகப்பனுடைய ஆஸ்தியிலிருந்து தன்னுடைய சகோதரனிடமிருந்து அபகரித்ததில் யாக்கோபு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை. அதுதான் இந்த வனாந்திர சூழ்நிலை. ஆமென். என்ன காரணம்? ஆண்டவருக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கணும். ஆமென். அந்த கர்த்தருடைய அந்த திட்டத்தில் ஒரு பகுதி தான் இந்த வனாந்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்வி அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில எழும்பி கொண்டிருக்கும். ஆண்டவரே, நாங்க எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நாங்க ஆசீர்வாதமா தான் தொடங்குறோம், ஆசீர்வாதமா இருந்தது போல தான் இருக்கு. ஆனா எங்க வாழ்க்கையில ஒரு வனாந்திர சூழ்நிலையை நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு இல்லாய்மையா இருக்கலாம், ஒரு போராட்டம் நிறைந்த வனாந்தர சூழ்நிலையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது எல்லாம் என்னுடைய திட்டத்தின்படியே உன் வாழ்க்கையில நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க, அவ்வளவு செல்லமா ஆசீர்வாதமா செல்வ சீமான். ஏன்னா அப்ரகாமே யாரு? எலியேசர் என்ன போய் சொன்னாரு? என்னுடைய எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் வைத்திருக்கிறார். செல்வ சீமானுடைய பிள்ளை தான் ஈசாக்கு. அப்ப அந்த ஈசாக்குடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் இல்லாம இருந்திருக்குமா? நிச்சயமா இருந்திருக்காது. செல்வ சீமான்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, அதிலும் சேஷ்ட புத்திர பாகம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொண்டவன். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, பூஜ்யம். ஆமென், அல்லேலூயா. படுக்கிறதுக்கு, தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம கருங்கல் கல்ல தூக்கி வச்சு தலை சாய்க்கிறாரு. அப்ப நிலைமையை பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நமக்குள்ள இந்த கேள்வி எழும்பும். ஆண்டவரே, இப்படியெல்லாம் நான் இருந்தவன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நிலைமை? ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த நிலைமையை என் வாழ்க்கையில அனுமதித்தீர் என்று கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார்,
இது என்னுடைய திட்டத்தின்படி உன்னை நடத்துகிற பகுதியில் ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ நிக்கிற, அவ்வளவுதான். ஆமென். முடிவு அல்ல. ஆனா என் திட்டத்தின்படி தான் உன்னை நடத்துறேன், என் திட்டத்தின்படி தான் நீ ஓடுற, என் திட்டத்தின்படி தான் நீ வனாந்தரத்துல இப்ப இருக்கிற, என் திட்டத்தின்படி தான் நீ லாபானுடைய வீட்டுக்கு ஊருக்கு போகிற. ஆனா திரும்பி வரும்போது நீ இப்படி வரமாட்ட. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறிச்சா? நமக்கு தெரியும். யாக்கோபு வரும்போது 2 பரிவாரங்களோடு, 2 பரிவாரம் என்றால் 2 கூட்டம். ஆமென். ஏன்னா 2 பொண்டாட்டி. ஆமென். 2 பொண்டாட்டி, 2 வேலைக்காரி, ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு வேலைக்காரி, அவங்களுக்கு பிள்ளைங்க. இப்படியாய் என்ன செய்யறான்? திரும்பி வருகிறான். ஆமென். அப்போ யாக்கோபு வெறுமனே ஓடி போனாலும் அன்னைக்கு அவன் அந்த வாழ்க்கை, அந்த மனசுல அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், நான் இவ்வளவு, அதனால்தான் ஒன்றும் இல்லாத ஒரு குறையால தான் அவன் அப்படியே ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர வைத்தீர் என்றால் இதே இடத்துல உமக்கு நான் பலிபீடம் கட்டி பலியிடுவேன். ஆமென். ஏன்னா அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. திரும்பி வருவனா தெரியாது, என் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியாது. ஆனா கொஞ்சம் முன்னாடி தான் வாக்குத்தத்த ஆசீர்வாதம், கொஞ்சம் முன்னாடி தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்குடைய மொத்த ஆசீர்வாதமும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு, ஆனால் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். அன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட வெறுமையான இல்லாய்மையின் அனுபவம், வனாந்தர அனுபவம், ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு ஆனா ஒண்ணும் இல்லை. ஆமென். ஆமென். புரியுதா? எல்லாம் இருக்கு ஆனா ஒண்ணும் இல்லை. ஆமென். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, தகப்பனுடைய ஆஸ்தி இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவர் நமக்கு தருகிற மறுபடி இதுதான், நான் என்னுடைய திட்டத்தின்படியாகத்தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து என்னுடைய திட்டத்தை உன்னில் நிறைவேற்றி, நான் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி உன்னை திரும்ப கொண்டு வருவேன். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போகாம தைரியமாய், யாக்கோபின் தேவன், நாம சொல்றோம், யாக்கோபின் தேவன் என் தேவன். ஆமென். அல்லேலூயா. அதை உண்மையாய் உணர்ந்து விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைமைகளில் நான் கடந்து போகலாம், ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். ஏன்னா யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். யாக்கோபின் மேல் தேவ திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிய தேவன் என் மேலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் சந்ததி ஒன்று வனாந்திரத்தில் பயணிக்கிறது. வாக்குத்தத்த சந்ததி ஒன்று வனாந்திரத்தில் ஒருவரும் இல்லாமல் கேட்பாரற்று கிடக்கிறது. ஆனால் அழைத்த தேவன், வாக்கு கொடுத்த தேவன், நம்பி நம்பி புறப்பட்ட அந்த குடும்பத்தின், அந்த பிதாக்களுடைய தேவன் அந்த சந்ததியை கைவிடவில்லை. அன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. தேவன் தம்முடைய திட்டத்தின்படியாகத்தான், அவருடைய சித்தத்தின்படியாகத்தான் நம்மை நடத்துகிறார். நான் அந்த பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் அந்த திட்டத்தில் பாதையில தான் நிற்கிறேன். நான் சோர்ந்து போகல, தடுமாற மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எந்த சூழ்நிலை நெருக்கினாலும் தேவ திட்டத்தின்படியாகத்தான் ஓடுகிறேன் என்ற அந்த ஆண்டவரை விசுவாசமும் உணர்வும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ திட்டத்தை, தேவ திட்டத்தின்படியாய் நடந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே.